Hi friends, this is sumathiravichandran. 28/3/2024 அன்னைக்கு TNPSC வெப்சைட்டில் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாக்ட்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1 எக்ஸாமை எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு படித்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெட்டர் ஆப்ஷனோட உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியரான ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். இந்த ஸ்டடி பிளானுக்கு நான் அலோகேட் பண்ணியிருக்கிற டேஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி 100 டேஸுங்க. இன்னையிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மக்கிட்ட 106 டேஸ் இருக்குங்க. அந்த 106 டேஸில் 100 டேஸ் நம்ம ஸ்டடிக்காக அலோகேட் பண்ணுறோம். ரிமைனிங் 6 டேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 டேஸில் நம்மளுடைய ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கு. அது என்ன ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கு? நீங்கள் ஏற்கனவே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கலாம், அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. புதுசாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட் இஸ் வாட்னே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை அட்லீஸ்ட் ஒரு 100 கொஷின்ஸையாவது எடுத்து வச்சு ஒரு 4 டேஸ்க்கு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு மெட்டீரியல்ஸ் அதுக்கு ரிலவெண்ட்டாக கலெக்ட் பண்ணுங்கள். சமச்சீர் புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் இப்போது மார்ச் 29, 30, 31, ஏப்ரல் 1 இந்த 4 நாட்களை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இந்த ஒரு விஷயத்துக்காக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய ரிமைனிங் 100 டேஸை எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காகவும் லாஸ்ட் 2 டேஸு, அதாவது ஜூலை மாதத்தில் 11ஆம் தேதி 12ஆம் தேதி அதை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணும். சென்னையில் தங்கி படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக ஊருக்கு போகலாம். அதுக்காக தான் இந்த நாட்கள். எக்ஸாமினேஷன் ஜூலை 13ஆம் தேதி நடக்க போகுது, சனிக்கிழமை. ஸோ ஆக மொத்தத்தில் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய 100 டேஸை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் நம்ம பார்க்குறோம். 200 கொஷின்ஸ் இருக்கும், 300 மார்க்ஸு. அதில் பார்த்திங்கன்னா 175 கொஷின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்லேயும், அதே மாதிரி ரிமைனிங் 25 மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் பார்ட்லேயும் இருக்கும். ஸோ இதில் என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், பாலிட்டி, எக்கானமி, நேஷ்னல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தமிழ்நாடு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது தாங்க 10 யூனிட்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் சிலபஸ், ரைட்டுங்களா? இந்த 100 டேஸில் ஃபஸ்ட்டு 60 டேஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 60 டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்றைக்கு பிகின் ஆகுதுன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ரைட்டுங்களா? ஸோ இந்த 60 டேஸில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஒன்று, 60 நாளும் நீங்கள் 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு கம்ப்ளீட்டாக அலோகேட் பண்ணி படிக்கிறது. இல்லைன்னா 60 நாளில் ஜென்ரலாக மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே கரண்ட் அஃபேர்ஸும் மென்டல் எபிலிட்டியும் ரெகுலராகவும் நீங்கள் படிக்கலாம். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ். நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிளான் 60 டேஸை எப்படி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஈக்குவலாக நீங்கள் அலோகேட் பண்ணி படிக்கலான்னு சொல்கிறேன். ஸோ 60 நாளில் 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் 6 டேஸ் அலோகேட் பண்ணணும். இந்த 6 டேஸில் நம்ம படித்து முடிச்சிட முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான், இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனால் ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஸ்டடி பிளான் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். புதுசாக படிக்கிறவங்க நீங்கள் அதுதான் மேக்ஸிமம் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சிருங்க. சரி, இப்போ அந்த 60 டேஸ்லைங்க நீங்கள் படிக்கும்போது எப்போவுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம், அண்டர்லைன் பண்ணி படிங்க. 2வது, முக்கியமான கீ பாயிண்ட்ஸை புக்லேயோ இல்லை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய நோட்லேயோ நோட்ஸாக எடுங்க, ஓகேங்களா? நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை முன்னாடியே அனலைஸ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். சிலபஸில் என்ன இருக்குங்கிறது பார்த்துருங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 6 டேஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக முடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யூனிட் 1 கொடுத்துருக்காங்க. அதில் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, என்விரான்மெண்ட், ஈக்காலஜி இவ்வளோ கண்டென்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அத்தனையும் நீங்கள் அந்த 6 நாளில் படித்து முடிச்சாகணும். ஜியாகிரஃபின்னா கம்ப்ளீட் சிலபஸை 6 நாளில் முடிக்கணும். முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான். நிறைய ஸ்மார்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுங்கள். எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், எதெல்லாம் முக்கியமானவை, எது கீ பாயிண்ட்ஸ், நாம் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ரீடிங் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 60 டேஸ் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைம். நிறைய பேர்த்துக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அவங்க எப்படி கொஷின் செட் பண்ணுறாங்க, நாம் அதுக்கு ரிலவெண்ட்டாக படிக்கிறோமா,
நம்ம கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக தான் படிக்கிறோமா, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு 60 டேஸ் யூஸ் பண்ணி கிளியராக படிங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. 25 கொஷின்ஸ் வந்து செப்பரேட்டாகவே மென்டல் எபிலிட்டிக்கு வருது. ஸோ ஆக மொத்தத்தில் இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பர் டே, அதாவது 6 days ஒன்ஸ் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் படிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ரீடிங்கை முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரிமைனிங் 40 டேஸ் இருக்குங்க. இந்த 40 டேஸில் நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு 30 டேஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த 30 டேஸ் எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்காக நான் அலோகேட் பண்ணுறேன். ஏன்னா ரிவிஷன் அப்படிங்கிறது மேண்டேட்ரிங்க. ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறவங்க தெளிவாக நிறுத்தி நிதானமாக படிச்சிருப்பீங்க, முக்கியமானதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க. இது ரிவிஷன் பண்ணும்போது அந்த கீ பாயிண்ட்ஸை திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு எது என்னங்கிறது மறுபடியும் புரியும். எந்த டாபிக்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஸ்மார்ட் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ என்னெல்லாம் பண்ணுறீங்களோ எல்லா மெத்தட்ஸும் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் கண்டென்ட்டை மட்டும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. பிரெயினில் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. தெரியாத புரியாத விஷயங்களை எழுதி பாருங்கள். மென்டல் எபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரி இயர்ஸ்லாம் ரீகால் பண்ணி பாருங்கள். பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க நோட்ஸு, அதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சமச்சீர் புக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹையர் அண்ட் புக்ஸ் யூஸ் பண்ணலாம். வாட் எவர் இட் மே பி, எதை படிச்சிருந்தாலும் தெளிவாக படிச்சிருங்க. ரிவிஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் படித்த முக்கியமான விஷயங்கள் எதுவுமே மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் கொடுக்க முடியும், மீன்வைல் தெளிவாகவும் ரிவிஷன் கொடுத்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரீடிங் பண்ணும்போது 6 டேஸில் முடித்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஒன்லி 3 டேஸுங்க. ஏன்னா 30 டேஸ் இருக்குங்க, 10 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது 3 தான் கிடைக்கும். ஸோ பர் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணிக்க வேண்டிய டேஸ் வந்து 3 டேஸ், ரைட்டுங்களா? இது முடியுமா அப்படின்னா 100% முடியும். நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 10 டேஸ்க்கு வந்தாச்சுங்க. லாஸ்ட்டு 10 டேஸ் அப்படின்னா நம்ம எந்த டே வந்துடும்னா ஜூலை மாதம் 1 தேதியிலிருந்து 10 தேதி வரைக்கும். அந்த லாஸ்ட்டு 10 டேஸ் தான் க்ரூஷியலான டைமு. இப்போ நமக்கு 10 டேஸ் தான் கையில் இருக்குது, 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் 1 டே அலோகேட் பண்ணுங்கள். அந்த 1 டே அலோகேட் பண்ணும்போது அதில் என்ன பண்ணுறீங்க, ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஸ்லோவாக பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ நான் 3 டேஸ் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 டே, ஒரு நாளில் நீங்கள் ஹோல் சப்ஜெக்ட் முடிக்கணும். பாலிட்டினா எல்லாத்தையும் நீங்கள் முடிக்கணும், சரிங்களா? டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் படிக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், எவ்ரிதிங் நீங்கள் படித்தாகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிவிஷன் வந்து குயிக்காக பண்ணுங்கள். முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. கடைசி நேரத்தில் உட்காந்து சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சிலபஸ் சொன்னேன், கடைசிலையும் சிலபஸ் பாருங்கள். சிலபஸில் இருக்கிற அத்தனை டாபிக்ஸும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் க்ராஸ் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம வந்து 100 டேஸில் ஃபஸ்ட்டு 60 டேஸ் ஃபஸ்ட்டு ரீடிங் பண்ணி, அதுக்கப்புறம் இருக்கிற 30 டேஸில் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணி, கடைசி 10 நாளில் செகண்ட் ரிவிஷன் பண்ணுறோம். இப்போ ஜூலை மாதத்தில் 11, 12 தேதிகளில் நிறையா பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணாதவங்க ரிலாக்ஸ்டாக உட்காந்து அப்படியே ஜாலியாக எடுத்து ரிவிஷன் பண்ணிட்டுருங்க. அது உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன் ஆயிரும். கடைசியாக ஜூலை 13ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை தேர்வு நடைபெறும். அந்த தேர்வை போய் வெற்றிகரமாக எழுதலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொன்னேன், கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறது, சிலபஸ் வந்து பார்க்குறது. இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் நீங்கள் என்ன படிச்சிங்களோ இந்த 100 நாளில் அதை போய் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்களுடைய கன்சிஸ்டன்சி உங்கள் கூடவே இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். பர் டே 8 hours படிக்கிறீங்களோ 10 hours படிக்கிறீங்களோ படிக்கிறத கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இவ்வளவு நாள் நீங்கள் படிக்கலைன்னா பரவாயில்ல, இன்றைக்கி உட்காந்து படிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 100 டேஸில் சூப்பராக நீங்கள் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணி அடுத்த மெயின்ஸ்க்கு நீங்கள் ட்ராவல் ஆகிடலாம். இந்த வருடம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினச்சோம்னா நம்மளாலேயும் முடியும். கான்ஃபிடென்ட்டோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மறுபடியும் பெஸ்ட்டான வீடியோவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். மீண்டும் சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next videoங்க.